இதில் வந்து பேஷண்ட் ரிசீவ் பண்ணோம்னா திங்ஸ் எங்கெங்கே இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டியூப் லைட்னுடைய ஸ்விட்சு, இது தனியாக இருக்கும், செட் பண்ணியிருக்காங்க, அதனால் இது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க்கு, ஃப்ளோ மீட்டர், தேவையான அளவுக்கு செட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து மானிட்டர் இருக்குது, மைண்ட்ரைவ் மானிட்டர். இது சைடில் வந்து ஆன் பண்ண வேண்டியிருக்கும். ஆன் பண்ணிவிட்டு அதில் சேச்சுரேஷன் ப்ரோப் இருக்குது. ஸோ பேஷண்ட்க்கு வந்து அதை செட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஃபிங்கரில் வந்து அந்த ஆக்சிஜன் ப்ரோபை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து சக்ஷன் மிஷின் இருக்குது. சக்ஷன் இதில் வந்து ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது வந்து ஆன் பண்ணணும். இது ஆன் இதுவு. ஸோ ப்ரெஷர் எப்படி வருது, இன்க்ரீஸ் ஆகுதான்னுட்டு இந்த இது க்ளோஸ் பண்ணி பார்க்கணும். க்ளோஸ் பண்ண இந்தமாரி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஒர்க்கிங். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் அதில் டியூப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம சக்ஷன் டியூப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டுன்னா சக்ஷன் போடணும். அதுக்கப்புறம் இது வந்து ஓட்டு கான்சன்ட்ரேட்டர். வெண்டிலேட்டர்லேருந்து வீன் பண்ணும்போது வந்து இது வந்து பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம ஐவி ஃப்ளூயிட் போடுறதுக்கு ஐவி ஸ்டாண்டு, சிரஞ்ச் பம்ப் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் டேபிள் இருக்கும். இது வந்து ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது நம்ம திங்ஸ் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா பேஷண்ட்டுக்காகவும் ஃபுட்டு கொடுக்கறதுக்கோ, இல்லைன்னா ப்ரீதிங் டிஃபிகல்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குனிஞ்சு உட்கார்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு நம்ம இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெண்டிலேட்ரு. ஸோ வெண்டிலேட்டரில் வந்து இதை வந்து சிபாப் செட் பண்ணும்போது இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. பேஷண்ட் இன்டூபேட் பண்ணிவிட்டு இது செட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது பக்கத்தில் டெஸ்ட் லங் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த டெஸ்ட் லங் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ஸோ இந்தமாதிரி செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இன்டிபேட் பண்ண பேஷண்ட்டுக்கு நம்ம டியூப்பை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து சிபாப் மாஸ்க். பேஷண்ட்டுக்கு வந்து சிபாப் வித் வெண்டிலேட்டரில் வந்து சிபாப் கொடுத்தாங்கன்னா இந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும்.